மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எஸ்ஐஆர் தொடர்பான வழக்கில் வாதாடுவதற்காக உச்சநீதிமன்றம் புறப்பட்டார் மமதா பானர்ஜி. அது தொடர்பான காட்சிகளையும் ஒருபுறம் பார்த்து வருகிறோம். டெல்லியில் உள்ள அபிஷேக் பானர்ஜி இல்லத்திலிருந்து மமதா பானர்ஜி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் எஸ்ஐஆர் விவகாரம் விசாரணைக்கு வருகிறது. தற்பொழுது மமதா பானர்ஜி புறப்பட்டு விட்டார். முழு விவரங்கள். மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதில் 58 லட்சம் வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டன. மேலும் 1.25 கோடி வாக்காளர்கள் முரண்பாடான தகவல்களை வழங்கியதாக வகைப்படுத்தப்பட்டு அவர்களிடம் உரிய ஆவணங்களையும் தேர்தல் ஆணையம் கோரியிருக்கிறது. இது தொடர்பாக மேற்கு வங்கத்தை சேர்ந்த பல்வேறு கட்சிகள், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தன. அந்த மனுக்கள் மீது கடந்த 19ஆம் தேதி தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தியது. அப்பொழுது முரண்பாடான தகவல்கள் வழங்கியதாக வகைப்படுத்தப்பட்ட வாக்காளர்களின் பெயர்களை அனைத்து கிராமங்கள் மற்றும் பஞ்சாயத்து அலுவலகங்களில் காட்சி கொடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் ஆவணங்கள் சமர்ப்பிப்பதற்கான ஏற்பாடுகளையும் அந்த அலுவலகத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கை இன்றைய தினம் ஒத்திவைத்திருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தினுடைய எஸ்ஐஆர் நடவடிக்கைகளில் இறந்தவர்கள் என கருதி நீக்கப்பட்ட பலர் உயிருடன் இருப்பதாகவும் அவர்களை அழைத்துக் கொண்டு மேற்கு வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மம்தா பானர்ஜி தேர்தல் ஆணையம் சென்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை சந்திக்க முயற்சித்தார். ஆனால் மம்தா பானர்ஜிக்கு தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்குள் மம்தா பானர்ஜி அனுமதிக்கப்படவில்லை. இந்த நிலையில் எஸ்ஐஆர் தொடர்பான வழக்குகள் இன்றைக்கு விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய நிலையிலும் தலைமை நீதிபதி முன்பு விசாரணைக்கு மம்தா பானர்ஜி நேரில் ஆஜராகி வாதிட இருக்கிறார். இதற்காக அவர் தற்பொழுது அபிஷேக் பானர்ஜி, அதாவது மம்தா பானர்ஜி உறவினரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியுமான அபிஷேக் பானர்ஜியினுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு தற்பொழுது உச்சநீதிமன்றம் நோக்கி மம்தா பானர்ஜி சென்று கொண்டிருக்கிறார். மம்தா பானர்ஜியினுடைய அந்த கல்வி என்பது அவர் பல்வேறு பட்டப்படிப்புகளை படித்திருக்கிறார். குறிப்பாக வரலாறு, சட்டம் உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளையும் படித்திருக்கிறார். மேலும் அவர் முனைவர் பட்டமும் பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் தொடர்பான வழக்கில் மம்தா பானர்ஜியே நேரடியாக ஆஜராகி வாதிட இருக்கிறார். இவரை ஆங்கிலத்தில் பார்ட்டி இன் பர்சன், அதாவது மனு தொடர்ந்தவரை வழக்காடியாக ஆஜராகி வாதிடுவதை பார்ட்டி இன் பர்சன் என்று குறிப்பிடுவார்கள். அந்த வகையில் தான் இன்றைய தினம் மம்தா பானர்ஜி நேரடியாக அவரே இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் வாதத்தை முன்வைக்க இருக்கிறார். நாட்டினுடைய, அதாவது ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபரை உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசிற்கு எதிரான வழக்கு ஒன்றில் ஆஜராகி இருப்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வழக்கறிஞர்களாக இருந்தாலும் கூட அதாவது எம்பியாக எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் நேரடியாக இதுவரை வழக்கிற்காக நேரில் ஆஜராகி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு முதலமைச்சரே தற்பொழுது நேரடியாக ஒரு வழக்குக்காக ஆஜராகி இருப்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.